கோவில்பட்டி அருகே சிறுமியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட சிலம்பம் பயிற்சியாளரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆலம்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த மாரிக்கண்ணன் என்பவர் நாலாட்டின்புதூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு சிலம்ப பயிற்சி அளித்து வந்துள்ளார். இவர் 12 வயது சிறுமி ஒருவரை மோட்டார் பைக்கில் அழைத்து சென்று அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோர்களிடம் தெரிவிக்கவே பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தி சிலம்பு பயிற்சியாளர் மாரிக்கண்ணனை கைது செய்தனர். வேடச்சந்தூர் அருகே தகராறை தடுக்க சென்ற பெண் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தென்னம்பட்டியை சேர்ந்தவர்கள் பைரவன், பார்வதி தம்பதியினர். இவர்களுக்கு சபிகாஸ்வரன், மோகீஸ்வரன் என்ற மகன்களும் உள்ளனர். இவர்கள் எலப்பார்பட்டியை சேர்ந்த தங்கமயில் என்பவரது தோட்டத்து வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர். தங்கமயில் தென்னம்பட்டி அருகே உள்ள மணல் பிளான்ட்டுக்கு வாடகைக்கு டிராக்டரில் தண்ணீர் விநியோகம் செய்து வரும் நிலையில் அதே பகுதியில் மணல் பிளான்ட்டில் எலப்பார்பட்டியை சேர்ந்த கனகராஜ் என்பவரும் தண்ணீர் விநியோகம் செய்து வருகிறார். இதனால் தங்கமயில் மற்றும் கனகராஜ் இருவருக்கும் தொழில் போட்டி காரணமாக நேற்று தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனகராஜ் தரப்பினர் தங்கமயிலை தேடி அவரது தோட்டத்திற்கு வந்துள்ளனர். அப்போது தங்கமயிலுக்கும் கனகராஜ் தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு தங்கமயிலை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளனர். இதனை தடுக்க சென்ற பார்வதி மீது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பார்வதியை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இதில் படுகாயமடைந்த பார்வதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த வடமதுரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பைக் ரேஸில் ஈடுபடுவதற்காக அதிவேக இருசக்கர வாகனங்களில் சைலன்சரை மாற்றியமைத்து கேக் வெட்டி வெடிவெடித்து கொண்டாடிய இளைஞர்களிடம் இருந்து 13 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை நகரில் உள்ள ஒரு இருசக்கர வாகன மெக்கானிக் பட்டறையில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. இதனால் டிஎஸ்பி திருப்பதி மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து சென்றபோது இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை ஒன்றில் ஒரு இருசக்கர வாகனத்தின் அருகே கேக் வெட்டி பட்டாசுகள் வெடித்து இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதிவேக இருசக்கர வாகனம் புதிதாக வாங்கப்பட்டதால் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அதிவேக வாகனங்களில் சைலன்சர் பகுதியை மாற்றியமைத்து அதிகமான சத்தம் எழுப்பக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்டதும் தடை செய்யப்பட்ட ஹாரன்களை உபயோகம் செய்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விதிமுறைக்கு புறம்பாக தடை செய்யப்பட்ட உதிரி பாகங்களுடன் இருந்த 13 இருசக்கர வாகனங்கள், ஒரு காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்து டிஎஸ்பி அலுவலகம் கொண்டு சென்றனர். அதிவேக வாகனங்களை புதிதாக வடிவமைத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பைக் ரேஸில் செல்வது போல் வாகனங்களை வேகமாக இயக்கி மாணவர்கள் விபத்தில் சிக்குவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இரவு நேரங்களில் புலி ஒன்று உலாவரும் ஒளிப்பதிவு காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் சமீப காலமாக உதகை எச்பிஎஃப் பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் புலி உலா வருவது வாடிக்கையாகியுள்ளது. மேலும் இப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வளர்த்து வரும் கால்நடைகளை புலி தாக்குவதும் தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் இரவு நேரங்களில் புலி ஒன்று ஒய்யாரமாக நடந்து செல்லும் காட்சியினை அப்பகுதி மக்கள் செல்போன்களில் வீடியோ எடுத்து உள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் புலியை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் மற்றும் 62,000 ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் கூட்ரோடு அருகே கள்ளக்குறிச்சி மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் வீட்டுமனை பிரிவுகளுக்கு அங்கீகாரம் அளிக்க லஞ்சம் பெறப்படுவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அலுவலகத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி 3 காசோலைகளில் தலா 3 லட்சம் வீதம் 9 லட்சம் ரூபாய் காசோலையும் கணக்கில் வராத சுமார் 62,000 ரூபாய் பணத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
மேலும் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக அலுவலகத்தின் உதவி இயக்குநர் ராகுல்ராஜ் என்பவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் வீட்டுமனை பிரிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று வந்தது தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.